எதிர்நீச்சல் சீரியலில் அடுத்து நடக்க போகுது. ஆதி குணசேகரன் முடிவு பண்ண மாதிரி தர்ஷன் கல்யாணத்தை எவனை பலி கொடுத்தாவது கண்டிப்பாக நடத்தியே தீருவோம் அப்படின்னு ஆதி குணசேகரன் அந்த முடிவில் தெளிவாக இருக்காரு. என்ன மனுஷன் இவெல்லாம், எவன் செத்தா என்ன எவன் வாழ்ந்தா என்ன, நான் முடிவு பண்ண மாதிரி என் பையன் கல்யாணத்தை முடிச்சு வைப்பான்னு குணசேகரன் பேசுறதுலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. தர்ஷனுக்கு விருப்பமே இல்லைன்னு தர்ஷன் சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்காக பார்கவி அவங்க அப்பாவே இழந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் வேணும், நீதி வேணும். தான் அப்பா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு, தான் அப்பாவும் தான் சித்தப்பாவும் சேர்ந்து அந்த பொண்ணுடைய அப்பாவை கொண்டுட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாக நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் தர்ஷன் சொல்கிறது கூட இந்த ஆதி குணசேகரனுக்கு புரிய மாட்டேது. நான் பண்ண சின்ன தப்பால் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பயாச்சும் அந்த ஆதி குணசேகரன் கொஞ்சம் கூட மனசு மாறவே இல்லை. சொல்லப்போனால் கதிர், ஏற்கனவே கதிர் இப்படி தான் முட்டாள்தனமாக முடிவெடுத்து ஜீவானந்த மனைவியை கொன்னான். அதுக்கப்புறம் நம்ம கதிர் கொஞ்சம் நல்ல மாதிரி இருந்தான். திரும்பவும் இப்போ சேட்டை ஆரம்பிச்சிட்டான். சேட்டை ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே ஜனனியை கொள்றதுக்கு சரியான நேரம் பார்த்துட்டு இருக்கான் நம்ம கதிர். ஏன்னா ஜனனி கதிரை கை நீட்டி அடிச்சிட்டாலாம். இந்த மாதிரி ஒரு மானங்கட்டு பொழப்பு பழைக்கிறதுலாம் கதிருக்கு கேவலமாக தெரியல. ஜனனி அடித்தது தான் கதிருக்கு இப்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால் ஜனனியை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு நம்ம கதிரை முடிவு பண்ணுறான். ஆனால் அப்போ தான் சக்தி எங்கே போனான்னு தெரியல. சக்தி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கதிர் ஜனனிகிட்ட தாவிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் சக்திக்கு செம்ம ஆத்திரம் வந்து கேட்குறான், என்னாச்சு ஜனனி, என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கேட்க நம்ம ஜனனியும் நடந்ததையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தர்ஷன் போய் பார்கவிட்ட பேசினானோ, அதுக்காக அந்த பார்கவி பொண்ணு திரும்ப இந்த அறிவுக்கரசி கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிக்கிறா, என்னென்னமோ பண்ணுறா, எனக்கு பயமாக சக்தி அப்படின்னு சொல்ல, நீ ஏன் ஜனனி பயந்துட்டு இருக்க, நான் தான் சொல்லியிருக்கேன்ல இந்த பிரச்சனையில் நான் எப்போதுமே ஓம் பக்கம் தான் சொல்லிட்டு, நீ உடனே மதுமிதா மேடத்துக்கு கால் பண்ணி போலீஸ் இங்கே வர வை. அப்போ தான் இவங்களாம் அடங்குவானுங்க. இவங்க என்னமோ இவங்க தான் கடவுள் மேலே நினச்சிட்டு இருக்கானுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் தாவிட்டு இருக்கான். முதல்ல இவனை பிடிச்சி உள்ளே போடணும். அண்ணே இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. அந்த பார்கவி பொண்ணோட அப்பா நம்ம வீட்டில் நம்மளால தான் இறந்து போயிருக்காரு. அதை முதல்ல மனசை வச்சுக்கிங்க. அந்த பொண்ணுக்கு நாம தான் துரோகம் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணுக்கு பண்ண துரோகத்துக்கு தர்ஷன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த பாவத்தை எங்கே போயுமே நம்மளால் கழிக்க முடியாது. ஆனால் அதை புரியாமல் நீங்கள் என்னமோ அந்த பொண்ணு மேலே கோவத்தை காட்டிட்டு இருக்கீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கதிர் கூட இருக்க வரைக்கும் உங்களால் எதையுமே ஒழுங்காக பண்ண முடியாது. இவன் சரியான ஒரு குட்டை குழப்பி, இவன் உங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கான். நீங்களும் அதை புரிஞ்சுக்காம அவன் சொல்கிறதெல்லாம் தலையாட்டிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கண்ணே, நான் சொல்கிறத கேளுங்கண்ணே, இவன் பேச்சை கேட்காதீங்க. இவன் பேச்சை கேட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கண்ணே அப்படின்னு சக்தி சொல்ல, கதிரோனே என்னடா என்ன உன் பொண்ணாட்டி சொல்லி கொடுத்தாளா இதெல்லாம் போய் பேசு அப்படின்னு. இங்கே பாடுறா, உன்ன மாதிரி பொம்பளை பேச்சு கேட்டு பேச நான் இல்லைடா. நான் அண்ணனுக்கு உண்மையானவன். அண்ணனுக்கு ஒன்றுனா நான் தானே அதை நிற்பேன். உன்ன மாதிரி குரங்கு மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவ மாட்டேன். பொண்டாட்டி பேச்சை கேட்டு உன்ன மாதிரி நடிக்க மாட்டேன்டா அப்படின்னு கதிர் சொல்ல, இங்கே பாரு கதிர், தேவையில்லாம் பிரச்சனை பண்ணிருக்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ பண்ணுறது எல்லாமே தப்பு தான். தப்பான விஷயத்தை பண்ணிவிட்டு என்னமோ நேர்மையாக இருக்கிற மாதிரி நீ பேசுறதுலாம் எனக்கு பிடிக்கல. வேண்டாம் டேய், பிடிக்கலாண்டா பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கதிர் சக்தியை தள்ள. சக்தி ஒன்று கோவப்பட்டு கதிர் சட்டையை பிடிச்சாரு. என்னடா நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேன், என்ன ஒன்றாமதெல்லாம் பண்ண நினச்சிருக்கியா? இங்கே பாரு, வேணாம் சொல்லிட்டேன். நீ பண்ண தப்புன்னு சொல்கிறேன்ல, அந்த அவர் என்னடா பண்ணது பாட்டுக்காரரு, அவர் அடித்து கொண்டு நீ தான்டா. என்ன என்கிட்ட ஆதாரம் நினைக்கிறியா? நான் மட்டும் ஒரு ஆள் நேற்று கோர்ட்டில் வந்து ஞானம் எனக்கு சம்மதம் இல்லை, எல்லாத்தையும் பண்ணது கதிர் தான் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னு வச்சுக்கேன், உன்னை தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. இதோ போனால் போதும் நானும் பார்த்துருந்தா ரொம்ப ஓவராக ஆடிட்டு இருக்கேன். அண்ணா இங்கே பாருங்கண்ணே, இதுதான் சரிப்பட்டு வராது, நீங்கள் பண்ணுறது தப்புண்ணே, ரொம்ப தப்புண்ணே அப்படின்னு சக்தி சொல்லிவிட்டு, ஜனனி இங்கே போய் ஜனனி, நீ பார்கவி பண்ண அழைச்சிட்டு மேலே போ. திரும்ப வந்து இவங்க எதனா பிரச்சனை பண்ணணும்னா நீ மதுமிதா மேடத்துக்கு உடனே கால் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லு. அவங்க மீது என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேளை இவங்களால நம்மளால் டார்ச்சர் தாங்க முடியலன்னா நான் இப்பயே கோர்ட்டுக்கு வரேன். கோர்ட்டுக்கு வந்து அவங்க அப்பா செத்துக்கு காரணம் இந்த கதிர் தான் சொல்லி நான் சாட்சி சொல்கிறேன், அவனை தூக்கி உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்லவும், கதிர் ஒன்று, அண்ணே பார்த்தீங்களாண்ணே அவன் என்ன பேசான பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் பட்டணத்துக்காக தானே. அந்த பட்டணத்துக்காக இருக்க வரைக்கும் நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுண்ணே. இந்த கல்யாணத்தை அவ்வளோ சீக்கிரம் நடத்த விட மாட்டேன் அவன். டேய் கதிர், நான் தான் சொல்லிட்டேன்ல, சக்திக்கு இன்னொரு பொண்ணு பார்க்கறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு சொன்னால இல்லையா? சக்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாகும். அந்த ஜோசிகன் சொன்னானே உன் மாமக்காரன், இந்த கல்யாணம் நடக்கும்போது உயிர் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு, அந்த உயிர் பலி அந்த பட்டணத்துக்காரர் தான். நானும் பொறுத்து தான் போயிட்டுருக்கேன். அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு பார்த்து தான் இருக்கேன் கதிர், பார்க்காம இல்லை. உன் அண்ணன் எல்லாத்தையும் யோசிச்சு தான் இருப்பான். உன் அண்ணன் எல்லாத்தையும் பிடிச்சி கணக்கு போட்டு தான் இருப்பான். இந்த கல்யாணத்தில் பலியாக்க போகிறது அந்த பட்டணத்துக்காரர் தான். நம்மளை பிடிச்ச சனியை இந்த கல்யாணத்தோட ஒட்டு மொத்தமாக நம்மளை விட்டு தலைமுழுவ போகிறோம். அதனால்
நேரத்தை குறிச்சிட்டேன். எப்போன்னு சொல்கிறேன், அப்போ அவளை முடிச்சு விட்ரு. அவளை முடிச்சு விட்டாலே சக்தி ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவான்டா. அப்புறம் அவனை முன்னாடி சொல்ல மாட்டான். இவன் இவ்வளோ தூரம் தவறுறதுக்கு காரணமே அவள் தான்டா. நீ சொல்கிற மாதிரி அவள் திரும்பி விட்றா, இவன் ஆடுறான். விடுத்த கதிர், இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த நேரத்தில் நமக்கு நிதானம் முக்கியம். நாம் இவ்வளோ நிதானமாக இருக்கும்போதே அவள் இந்த அளவுக்கு ஆட்டம் போகிறாளுங்க. தர்சனம் வச்சு பார்கவியை கிளம்புறதுக்கு என்னென்ன பண்ணுறாளு பார்த்தியா? நான் மட்டும் கோவப்பட்டு நிதானம் இல்லாமல் வந்து வச்சுக்கேன், நம்மளை முடிச்சு விட்ருவானப்பா, நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க. அதனால் நிதானம் தான் நமக்கு முக்கியம் கதிர். நிதானமாக இரு. ஏன்னா இப்போ இருக்கிறது நம்ம 2 பேர் மட்டும்தான். இந்த தர்ஷன் கல்யாணத்தை எப்படியாவது ஃபஸ்ட்டு முடிப்போம். முடிச்சதுக்கப்புறம் இந்த குடும்பத்து பொம்பளைங்களை என்ன பண்ணணும் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், செஞ்சு விட்ரு. செஞ்சு விட்டேன்னு வச்சுக்கேன், மற்றவங்களாம் அடிக்கலாப்பா. அதுக்கப்புறம் மற்றவங்க பேசவே மாட்டாளுங்க. முடிச்சு விட்டான். விடுதேன் கதிர், வீடு வாப்பலாம் அப்படின்னு சொல்லி குணசேகரன் கதிரை சாந்தப்படுத்தி மாடிக்கு அழைச்சி போகிறாரு. ஸோ ஒரு பக்கம் குணசேகரன் ஜனனி கதையை முடிச்சிடலாம், இந்த வீட்டு பொம்பளைங்களை திரும்ப நம்ம காலடில் போட்டு அடிமையாக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கதிரேசன் முடிவு பண்ணிட்டாரு நம்ம குணசேகரன். ஆனால் ஒரு பக்கம் கதிர் இந்த ஜனனி கதையை முடிச்சாகணும்னு அவனும் வெறியோடு இருக்கான். ஆனால் ஜனனியும் மற்ற பொம்பளைங்களும் யார் என்ன பண்ணால் என்ன, பாதிக்கப்படுறது பார்கவி. அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் வேணும்னா நம்ம தர்ஷனை பார்கவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும்னு அவங்க ஒரு முடிவோடு இருக்காங்க. ஸோ யாருடைய திட்டம் நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, தர்ஷன் யாருக்கு தாலி கட்ட போகிறான், பொறுத்து வந்து பார்க்கலாம்.